வாங்க எல்லாத்துக்கும் மகளிர் தினமா ஒரு ஸ்வீட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வாங்க வாங்க லட்டு கொடுக்குறேன். மகளிர் மட்டுமே வரணும், மகளிர் மட்டுமே வரணும். இந்தாக்கா மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றிடா கருவாயா, கொண்டா. எக்கோ சுபியக்கா இந்தா உனக்கும் லட்டு. மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்க்கா, போய் சந்தோஷமா கொண்டாடு. என் செல்ல கருங்குழலி அக்கா, உனக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்தா லட்டு எடுத்துக்க. என்ன நல்லா இருக்கணும் நீ. கருவாயா, நான் எப்போ நல்லா தாண்டா இருப்பேன். அக்கா கூட நீ இருக்கிறில்ல. என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? எனக்கும் லட்டு கொடு. அதுதான் நின்றுட்டு இருக்கிறேன். மகளிர் தினம் எல்லாத்துக்கும் லட்டு கொடுத்தா எனக்கு மட்டும் குடிக்க யோசிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு கொடுக்குறியா இல்லையாப்பா? அது ஒண்ணும் இல்லக்கா, மகளிர் தினத்துக்கு மகளிருக்கு மட்டும் தானே லட்டு கொடுக்கணும். நீ மகளிரா இல்ல ஆம்பளையானே தெரியலையே, உனக்கு எதுக்கு லட்டு கொடுக்கணும்? நீ ஒரு ஆம்பளை தானக்கா. உன் செய்கை எல்லாமே ஆம்பளை மாதிரி தானே இருக்குது. நல்ல எகுது சண்டை போடுறது எல்லாமே அப்படியே ஆம்பளை மாதிரி தானே இருக்கு. அதனால தான் கொஞ்சம் கொடுக்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க. மகளிர் தினத்துக்கு மகளிருக்கு மட்டும் கொடுத்தா போதும், நீ போக்கா. இல்லை வந்தேன்னு வச்சுக்கோ, தொலைச்சு முடியும் பார்த்துக்க. ஆளுங்களை பாரு, லட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் நானே வாங்கிட்டு போய் சாப்பிடுவேன். பின்னாடி வந்தேன்னு வச்சுக்கோ, ஓச்சு முடியும். போடா ஏ தடிப்பையிலே, வழி விட்டு நில்றா. எல்லாம் பரப்பிக்கிட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கிற. நாங்கள் எங்கிட்டு போகிறது? உன் தலைமையில ஏறி போகிறது? கருங்குழலி, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றியா? கையில வச்சிருக்கே லட்டு, அதுல பாதி மட்டும் எனக்கு பிச்சு கொடு. இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு எல்லாத்துக்கும் லட்டு கொடுத்துருக்காங்க, எனக்கு மட்டும் லட்டே கொடுக்கல. எனக்கு அது திங்கினும் போல ஆசையா இருக்குது. கொஞ்சம் மட்டும் பிச்சு கொடு. அட தின்னி பையிலே, மகளிர் தினத்துக்கு மகளிருக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. நீ என்ன மகளிரா? மகளிர்னா போய் வாங்கிட்டு வர சொல்லி. ஐயப்பா, ஒரு லட்டை கண்ணில் காட்ட முடியலையே. எனக்கு கொடுத்தே ஒரு லட்டு, அதுலயும் பாதி கேட்டுக்கிட்டு இருக்கிறியா? சரி இந்த அப்படி இல்ல எனக்கு கையில எல்லாம் புண்ணு வந்துருச்சு. அப்படியே கொஞ்சத்தை பிச்சு உன் கையாலே எனக்கு அப்படியே வாயில வச்சு விட்டேன்னா நான் சாப்பிட்டுட்டு போயிருவேன். தயவு செஞ்சு எதுவும் நினைச்சுக்காம ஊட்டி விடு கருங்குழலி. உடைய கெஞ்சி கேட்டுக்கிறேன். ரொம்ப நாள் ஆசை லட்டு சாப்பிடணும்னு. நல்லா வாயை தர, வாயை போல நல்லா. சூப்பரா இருக்கு கருங்குழலி. அப்படியே இன்னும் கொஞ்சம் ஊட்டி விடு. ஐயா, நான் ஒருத்தி இருக்கும் போது இந்த கருங்குழலி கருவாச்சி பிடிச்சிக்கிட்டா சுத்திக்கிட்டு இருக்கிற. இவ கையால லட்டு வேற ஊட்டி விட்டு தின்னுட்டு இருக்கிறியா? உனி என்ன சும்மாவே விட மாட்டேன். என்ன தைரியம் எனக்கு? நீ மாமா சுத்தினதுக்கு எனக்கு நல்லா செஞ்சுட்டு நீ தடிப்பையிலே. உனக்கு எவ்வளவு தைரியம்? என்ன தைரியம் இந்த கருங்குழலி கருவாச்சி கூட சுத்திக்கிட்டு பண்ணியே? என்ன விட எந்த வயசுல வசதியா இருக்கா? என்ன தைரியம் தான் நீ விட்டு கூட பேசிட்டு இருப்ப? ஏண்டி நீ எல்லாம் லட்டு ஊட்டிட்டு இருக்க அவனுக்கு? ஏண்டி என் வருங்கால கடவுள் இருக்கு, நீ எப்படி லட்டு ஊட்டலாம்? என் மாமா வளைச்சு போட பாக்குறியா நீ? உனக்கு சும்மா விட மாட்டேன். கருங்குழலி, ஐயோச்சி கோதாவரி, நான் லட்டு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு கோதாவரி. அதனாலதான் கொஞ்சம் பிச்சு ஊடி விட சொல்லி. கையெல்லாம் கொஞ்சம் புண்ணா இருந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல கோதாவரி. வார்த்தைக்கு முன்னொரு தடவை கோதாவரி தான் சொல்லிக்கிட்டு இருப்ப. இப்ப வாயை தந்தாலே இந்த கருங்குழலி கருவாச்சி பேர் தான் வருது உனக்கு. இந்த கருவாச்சி என்ன மந்திரத்தை போட்டாலும் தெரியலையே, உன்னை இப்படி வளைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. ஏடி என்ன தைரியம் மாமா வளைச்சு போட பார்த்திருப்ப. உன்னைய சும்மா விட மாட்டேடி. இப்பவே போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் பாரு. உன்னைய அடைச்சு நிப்பாட்டு. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இவனை வளைச்சு போறேன் சொல்லிட்டு இருக்கா. இவனை பெரிய ஆளாக்கும். இவன் முகரை பார்த்தா என்னால தோணவே தோணாது. இவன் முகரை பார்த்தா சாப்பிட கூட மனசு வராது. இவனை கொண்டு போய் வளைச்சு போடுறாங்களாக்கும். இவன் முகர கட்டைக்கு ஒண்ணுதான் குறைச்சல். பேசாம போங்கடி. என்ன தடியா, எத்தனை நாள் உன் பின்னாடி வந்திருப்பேன். இப்போ இவ கூட பேசிக்கிட்டு இருக்கிற. இனி நீ சும்மா விட மாட்டேன். இனி சுத்தல யாரையும் இனிமேல் அவங்க நினைச்சே பார்க்க கூடாது. கோதாவரி உற்று கோதாவரி, தலையெல்லாம் சுத்தது கோதாவரி, உற்று கோதாவரி. கருங்குழலி இவன் எந்த கருங்குழலியா கருவாச்சி யாவலும் வரக்கூடாது உன் வாழ்க்கையில. ஐயா, என்னது இது? குளிர்காலம் போனதான் போச்சு. இப்படி வெயில் கொளுத்தி அடிக்குது. இந்த வெயில வெளியவே வர முடியாது. ஆமா, நமக்கு என்ன வெயில வேலை? எப்பா இந்த வெயில் காலத்துக்கு போய் பேசாட்டு குளிர்காலமே இருந்துடலாம் போல. இம்புட்டு வெயில் அடிக்குது. ஏன்டி பச்சையம்மா, உன் வீட்டு முன்னாடியே இந்த மிளகாவை மட்டும் காய போட்டுக்கிறேன்டி. அங்கே சுத்தமாக அங்கிட்டு வெயிலே அடிக்க மாட்டேங்குது. சுற்றி மரம் இருக்கிறதுனால இங்கே மட்டும் தான் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது. அதனால இந்த மிளகா மட்டும் காய வச்சுக்கிட்டு போயிடுறேன். என்ன இனி தாராளமாக மிளகா காய வச்சுக்கடி. மிளகா மட்டும் போதுமா? மல்லியும் காய வச்சுக்க வேண்டியதுன்னா. எது ரெண்டுமே ஒரே நேரத்தில் காய வச்சுக்கிட்டா வேலை சீக்கிரம் முடியும்ல. சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்து காய வைப்போ. இனி மிளகா காய வைக்கிறதுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்? இதுக்கெல்லாமா போய் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க? அது ஒன்றும் இல்லையே. நீ ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று பேச ஆரம்பிச்சிருவேன். அதனால தான் நான் எதுக்கும் கேட்டுக்கலாம்னு வந்தேன் பார்த்துக்க. மிளகா காய போட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் இந்த போய் மல்லியும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி, நான் என்ன சொல்ல போகிறேன் மிளகா காய்க்கிறதுக்கு? நீ தாராளமாக காய வை. பச்சையம்மா, அப்படியே போய் நான் மல்லியும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மிளகா செத்த நேரம் பார்த்துக்கடி. என்ன ஏன் இந்த காலத்தில் யார் இதெல்லாம் போய் தூக்க போகிறா? அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். நீ கவலைப்படாமல் போய் எடுத்துகிட்டு வாப்போ. ஏன் வீட்டு மட்டும் காயப்பட்டா சும்மா விடுவேன்னா? பாதி மிளகா எடுத்து தாளிக்க வச்சுக்குவோம். அப்போ தான் கொஞ்சமாச்சும் நமக்கு லாபம் கிடைக்கும் பார்த்துக்க. நம்ம வீட்டு மடி போடுறால பாதி மிளகா அள்ளிக்குவோம். ஐயோ, என்னது இது? பாதி மிளகா காணா. அடியே பச்சையம்மா வெளியே வாடி. இங்கே பாரு, பாதி மிளகா காணா. அதுக்கு தான் வெளியவே இந்த பார்த்துக்க சொன்னேன். ஐயோ, ஒருவேளை இவளை எடுத்துட்டு உள்ள போயிருப்பாளோ. பச்சையம்மா வெளியே வரியா இல்லையா? அடிப்ப
அடி என்னடி இப்பதாண்டி போய் தூங்குனே அதுக்குள்ள வந்து எழுப்பிக்கிட்டு கிடக்குற என்ன வேணும் சொல்லு நான் தான் மிளகா காய போட்டுக்க என்ன வேணா பண்ணிக்க சொல்லிட்டேன்ல அப்புறம் என்னடி இன்னும் என்கிட்ட சந்தேகம் கேட்டுக்கிட்டு இருக்கிற என்ன வேணும் சொல்லு அடி பாவி என் மிளகா பாதியை உள்ள அள்ளி வச்சுப்புட்டு இப்படி நல்ல மாதிரி வந்து பேசுறியா இங்க 2 நிமிஷத்துக்குள்ள யார் வந்து அள்ளி இருக்க வாய்ப்பே இல்லை நீ தாண்டி மிளகா அள்ளிட்டு போன எனக்கு நல்லா தெரியும் என் மிளகா கொடுத்துரு கஷ்டப்பட்டு வாங்கினதுடியே தயவு செஞ்சு மிளகா கொடுத்துரு இப்படி அள்ளி வைக்கிறது நியாயமே கிடையாது உன்னை நம்பி தானே வீட்டு முன்னாடி காயப்போட வந்தேன் அடி பாவி உன்னை காயப்போட விட்ட பாவத்துக்கு எனக்கு திருட்டு பட்டமா கட்டுற ஏன்டி இது தூக்கிட்டு போய் நான் மண்டபத்துக்கா சமைக்க போறேன் அதெல்லாம் எனக்கு தேவையா கிடையாது தேவைன்னா கூட நான் எடுத்துருப்பேன்னு சொல்லலாம் தேவையா கிடையாது எனக்கு இந்த மிளகாலாம் எடுக்கலடியா மிளகாவை கேட்டு 2 எடுத்துக்கிறேன்னு சொன்னா கூட பரவாயில்ல இப்படி திருடி வச்சுப்புட்டு பொய் சொல்றிய இதுக்கு மேல அந்த மிளகாவை காய விட்டா நாளைக்கு மொத்த மிளகாவும் இருக்காது நான் எடுத்துட்டே போயிடுறேன் இங்க கொண்டு வந்து காய போட்டது ஏன் தப்பு தான் ஜிங்கப்பா இப்படி திருட்டுக்காரியா இருக்காளே ஒரு 2 நிமிஷம் நகர்ந்ததுல மிளகா அள்ளி கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுப்புட்டு வந்துட்டாளே இவெல்லாம் என்னத்தான் சொல்றது நான் அள்ளிட்டு போறேன் ஜாமி ஐயப்பா கொஞ்சம் விட்டா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துருப்பா போல வீட்டுக்குள்ளே மட்டும் பார்த்துருந்தானா நம்ம மானமே போயிருக்கும் பார்த்துக்க நல்ல வேலையாக போச்சு எடுத்துகிட்டு ஓரத்தில் போயிட்டா பார்த்துக்க இந்த ரோசம் தான் நம்மளை காப்பாற்றிருக்குது ஏம்மா முட்டை வாங்கலையா முட்டை 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 வாங்க முட்டை வாங்கலையாம்மா ஒரு அட்டை முட்டை வெறும் 120 ரூபா தான் எல்லாரும் வந்து வாங்கிக்கோங்கம்மா வாங்க வாங்க முட்டை முட்டை அடடா ஒரு அட்டை முட்டை 120 ரூபா தானே பரவாயில்லையே நல்லதா இருக்கே ஆமா இதுல 30 முட்டை இருக்கும் போல இருக்குதே பரவாயில்லையே நல்லதாப்பா இருக்குது வந்து பாருங்க எல்லாரும் வேணும்னா வாங்கிக்குவோம் நல்லா உடையாத முட்டையா தான் இருக்கு எல்லாமே அவிக்கிறதுக்கு நல்ல வசதியா இருக்கும் பார்த்துக்கங்க பார்த்தீங்கல்ல ஒரு முட்டை கூட முடையல அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த முட்டையை வாங்கிக்கங்க பார்த்துக்கோங்க ஒரு அட்டை வெறும் 120 தான் 30 முட்டை இருக்குது பார்த்தீங்களா எக்கோ இந்த ரேட்டுக்கு சில்லுண்டி கடையில் தருவாங்களா நம்ம கடையில் வாங்கினது என்றைக்குமே ஃபேமஸ் தான் பார்த்துக்கோங்க கருவாய் அட்டை வாங்கினா எப்போவுமே நல்லா தான் இருக்கும் அடியே முட்டை நல்லா தானே இருக்குது வாங்குங்கடியே ஆளுக்கு ஒரு அட்டையை வாங்கிக்குவோம் 120 ரூபாய்க்கு 30 முட்டைன்னா பரவாயில்ல தானே எல்லாரும் எடுங்க வாங்க முதல்ல பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் பணம் எப்போ கொடுக்குறது முதல்ல பணத்தை கொடுத்துக்கோங்க நான் கிளம்புறேன் அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க என்ன அடடே நல்ல முட்டையெல்லாம் நல்லா தான் இருக்குது ஐயப்பா என்னது இது ஏங்க மேல் முட்டை மட்டும் தான் நல்லா இருக்குது அடியில் இருக்க முட்டை பூரா உடஞ்சு கிடக்குது ஐயப்பா திருட்டு முட்டையை வித்துக்கிட்டு போயிட்டானே அந்த கருவாப்பைய அந்த குட்டையும் சரியான விஷம் பிடிச்சதா இருக்கு பார்த்தீங்களா அடியில் இருக்க முட்டை பூரா உடஞ்சு கிடக்குது ஐயோ போச்சு போச்சு மேல இருக்க முட்டையை மட்டும் கண்காணிப்புக்கு நல்ல முட்டையை வச்சிருக்கிறியா அடியில் இருக்க முட்டை பூரா உடஞ்சு கிடக்குதுங்க இது அவிக்கவும் முடியாது ஒன்றும் முடியாது பழைய முட்டையா இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக கிடக்குது பார்த்துக்கோங்க இன்னும் அந்த குட்டையை நான் எங்கன்னு போய் பிடிப்பேன் ஏண்டி அறிவு கெட்டவளே உனைய நம்பி தானே நாங்கள் வாங்கினோம் நீ நல்லா இருக்குன்னு சொல்லவும் தான் நாங்களும் வாங்கினோம் மேல் அட்டையை மட்டும் பார்த்துப்புட்டு நல்லா இருக்குன்னா எப்படி கீழ் அட்டையை திறந்து பார்த்துருக்க வேண்டியதானே கொஞ்சம் கூட புத்திங்கிறது ஒன்று இல்லவே இல்லையே உனக்கு கிளவியே நீ தானே சொன்ன அடியில் இருக்க முட்டையெல்லாம் நல்லா இருக்கும் போல இருக்குடி மேலே இருக்கதான் பார்த்தாலே தெரியுது அப்போ நீ தானே சொன்ன அப்போ நீ பண்ணது மட்டும் சரி நான் பண்ணது தப்பா எனக்குலாம் தெரியாது வாங்கினது எல்லா மேலே தப்பு தான் இல்லை பேராண்டி ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணல காலிலேருந்து சாப்பிடவே இல்லை வயிற்று என்னத்துக்குலாம் ஆகும் எனக்கு பயமாக கிடக்குது சாப்பிட மட்டும் அல்சர் வந்துருமோன்னு ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணி தரேன்னு பார்த்தியா இத்தனை நாள் நல்லா சரியாக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ தரவே மாட்டேங்கிறேன் எனக்கு பச்சைக்கு இதில் ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணு கிழவி நாங்கள் தான் அது உன்கிட்ட கேட்கணும் நீ என்கிட்ட கேட்குறியா ஏதாவது கஞ்சி துவையிலவாது அரைச்சி கிழவி வயிறு இல்லை எனக்கு கபங்குது ஏன்டி பச்சையம்மா அதுக்கு வழியே வேணாம் நானே உங்களுக்கு இன்னைக்கு தடபுடலாம் சமைச்சு கொண்டு வந்துட்டேன்டி பச்சையம்மா இன்னைக்கு சாப்பாடு நிறைய வெரைட்டி வச்சிருக்கிறேன் உங்கள் 3 பேர்த்துக்கும் நல்ல வயிறு நேரமா சாப்பிட்றதுக்கு எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு நான் நல்லது பண்ண வேண்டாமா அதுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறேன் ஐயா இங்கே அருணா பாட்டி தான் எவ்வளவு நல்லா சமைச்சு கொண்டு வந்துருக்குது நாங்கள் எவ்வளவு தீமைகள் செஞ்சாலும் எங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரே பாட்டி அருணா பாட்டி தான் ரொம்ப நன்றி பாட்டி பசியோடு இருந்தோம் என் பேராண்டி 2 பேரும் சாப்பிடாம இருக்கதை என்னால் பார்க்க முடியுமா நல்லா சாப்பிடுங்கடா பேராண்டியே உங்களுக்காக நல்ல ஸ்பெஷலாக தான் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன்னு பசியோடு இருக்க வேணாம் அவளுக்கும் கொடுங்க பச்சையம்மாக்கும் ஒரு வாயை எடுத்து வைங்க நீங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டு போடாதீங்க என்ன நான் அப்புறமா வந்து டிஃபனை வாங்கிக்கிறேன் ஒரு சோறு வைக்காம தின்னு போடணும் கிளவிய என்ன பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாப்பாடாவது எடுத்து வை சாப்பிடலாம் வயிறு கபங்குது கிளவி நல்லா மட்டன் கிட்டன்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கும் போல நல்லா ருசியா இருக்கும்னு நினைக்கிறேன் பியாச்சாட்டி எடுத்து வை கிளவி இதையா சாப்பிடுவான் பேராண்டி அவன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை பார்த்துக்க அவன் ஏதோ சதி பண்ணி தானே இந்த சாப்பாடை கொண்டு வந்திருப்பா இதையும் மறந்து கலஞ்சி வச்சிருக்க போறா அதனால பேசாட்டு இந்த சாப்பாடுலாம் வேணாம் உங்களுக்கு உள்ள போய் கஞ்சி போடுறேன் அதை போட்டு எடுத்துட்டு அதை சாப்பிட்டுக்குவோம் நமக்கு இந்த சோறுலாம் வேணாம்ல ஏதாவது கலந்து கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் வேணாம் இவளை பத்தி எனக்கு தெரியாதா அன்னைக்கு இவ கோழி தூக்கி குழம்பு வச்சனால ஏதாவது பண்ணி கொண்டு வந்துருப்பாள அமைதியா இருங்க ஐயோ என்ன கிழவி இப்படி சொல்ற அதுவும் சரிதான் இந்த கிழவி ஏதாவது கலந்து கொண்டு வந்துருச்சுன்னா என்ன பண்றது நீ வீட்டுக்குள்ள போய் கஞ்சியே போடு கருப்பு குட்டியே என்னது இது கேரியரோட
கருவாயா என்னடா கேரியர் நின்றுட்டு இருக்கிற? அண்ணனை விட்டு சாப்பிடலான்னு முடிவு பண்ண பத்தியா? நான் மட்டும் இன்னைக்கு வரலன்னா நீ வெளுத்து கட்டியிருப்ப. நல்ல பெரிய கேரியரா இருக்குடா. சிக்கன் வசம் மீன் வசம்னா மணக்குது. அண்ணனுக்கு முதல்ல சாப்பாடு எடுத்து போய் சாப்பிட்றதுக்கு. தடியனே, உன்னைய விட்டுட்டு நான் சாப்பிடுவேனா? நீ வரணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாத்துக்க. உனக்காக தான் இந்த கேரியரோட நின்றுட்டு இருந்தேன். வா வா உட்காரு. நீ ஏன் வந்துட்ட? சாப்பிடுந்தா அடியே நீ சாப்பிடாம அன்னைக்கு கருவாயும் போய் சாப்பிடவே மாட்டேங்கிறான். நீ சாப்பிடப்பதான் சாப்பிடுவான். அண்ணன் மேல எவ்வளவு பாசண்டா கருவாயா உனக்கு. இலை எடுத்து போடு. நல்ல தலைவாழை இலை விரிச்சு அதுல எல்லாத்தையும் ஐட்டத்தை அடிக்கடா. தடியனே, உனக்கு இல்லாமையா? மொத்த சோறு உனக்கு தான். உட்காரு. நீ ஒத்த பருக்க இல்லாம மொத்த சோத்தி சாப்பிட்டே ஆகணும். உட்காரு. ஆக கருவாயா, வாழையில இவ்வளவு வெரைட்டி இப்ப தண்டா சாப்பிட போறே. புரோட்டா இரட்டுன்னு அசத்திட்ட. மெச்சிட்டடா அண்ணனா. நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன்னா அடு என்ன ருசி என்ன சாப்பாடுல லைட்டா நாத்தம் தான் ஆகுது. சரியா கழுவாம போட்டு செஞ்சிருப்பியான் போல. ஆனா மத்தபடி நல்லா இருக்கு. ஐயா அட கடவுளே, இல்லை தடிப்பையிலே நீ எதுக்குடா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற? இவங்க 2 பேத்துக்கு தானே சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்தேன். உன்னை யாரா உட்காந்து சாப்பிட சொன்னது? கிளவிய என் தம்பி என்னைய விட்டு சாப்பிட மாட்டான். அதனாலதான் நான் பந்திலே உட்காந்துட்டேன். நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் தம்பி சாப்பிடுவான். அதே இலையில என் குட்டி கருவாயினும் சாப்பிடுவான். பாத்துக்க. நீ தான் கொண்டு வந்து கொடுத்தியாக்கோ. எல்லாமே ருசியா செஞ்சிருக்க. ஆனா நாத்தம் தான் கிளவி நாருது. அட பாவி, இதெல்லாம் கெட்டு போன மீன் கறியில செஞ்சு கொண்டு வந்தேன்டா. அதை போய் வாங்கி தின்னுபட்டியா? இவங்க 2 பேத்தையும் பழி வாங்குறதுக்காண்டி அப்படி செஞ்சேன். அந்த கிளவி இருக்கா பத்தியா, பச்சையம்மா கிளவி. அவள் கோழி தூக்கிட்டு வந்து அடிச்சு போட்டு இவங்க 2த்துக்கு சோத்தை போட்டுட்டு இருந்தா. அதை பார்த்துட்டு தாங்க முடியல. அதனால தான் இந்த வேதனையில இப்படி பண்ணேன். அந்த வலையில நீ வந்து விழுந்த பாத்தியா? இது பூராமே கெட்டு போன கறி, கோழி, வாத்து, மீன்ற. அதெல்லாம் முதல்லாம் தூக்கி போடு. தின்னுப்புட்டானே தின்னி பயலே. அதை வேற நல்லா மூக்கு முட்டை தின்னுக்கிட்டு கிடக்குறேக்கும். நாத்தம் நாரது கூட அவனுக்கு தெரியல. போய் ஊசி போடுற ஆஸ்பத்திரியில. ஐயோ, அவனுக்கு வச்ச வலையில நான் விழுந்துட்டேனா? அட பாவிகளா, அதனாலதான் நேக்கா சாப்பாடை ஏன்ட்ட தள்ளி விட்டீங்களா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எத்தனை நாளைக்கு முன்னாடி வச்ச மீன் கறின்னு தெரியலையே. இந்த கிளவி இப்படி செஞ்சு தருவா. நம்ம கிட்ட கனவா கட்டும். தேவையில்லாம 1 ரூபா சோத்துக்கு ஆசைப்பட்டு வந்துட்டேன். நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறேன். ஏன்டா சோத்துக்கு செத்தவனே, உனக்கு எப்பவுமே இதே பொழப்பாத்தானே? போய் ஆஸ்பத்திரியில போய் பாடுறா போடா. கிளவியே, இதுக்குத்தான் நல்லவங்களுக்கு அழிவே இல்லைன்னு சொல்லுவாங்க பாத்தியா? நீ வச்ச குறியில நாங்க தப்பிட்டோம். பாவம் தடியை ஏதாவது தப்பு பண்ணிருப்பியா? அதனாலதான் இவனுக்கு ஒரு தண்டனை போல. ஏண்டா பொரியில எலி சிக்காம போனா அந்த எலி நல்ல எலின்னு அர்த்தமாக்கும். ஒரு நாள் அந்த எலி தேங்காவை தேடி வந்துட்டானே ஆகணும். அன்னைக்கு வைக்கிறேன் பொரி, அப்ப எல்லாம் மாட்டோம். கிழவி, ஒரு தடவை எலி கூண்டுல இருந்து தப்பிச்சு தேங்காவை தின்னாம போயிருச்சுன்னு வச்சுக்க, திரும்ப அந்த தேங்காய் வந்து தொடவே தொடாது. அந்த எலிக்கு தெரியும் எவன் கூண்டு வச்சு பிடிக்கிறான்னு. தப்பிச்ச எலிய திரும்ப வந்து தேங்காவை தேடாது. போ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.